முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் அன்பு தம்பி விஜய் நேற்று 3 கையெழுத்து போட்டிருக்காரு. வாழ்த்துக்கள். ஏன்னா நேற்று தான் பதவி ஏற்றிருக்கார். அதனால உரிய அவகாசம் தருவோம். அதற்கு பிறகு தமிழகத்திற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் எங்களுடைய குரல் நிச்சயமாக சட்டமன்றத்தில் மக்களுக்காக நிச்சயமாக நாங்கள் பதிய வைப்போம். அனைவருக்கும் வணக்கங்க. நன்றி. வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் நன்றிங்க. இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்றிருக்கிறோம். முதலில் எங்கள் அன்பு தலைவர் கேப்டன் அவர்களுக்கும், என்னை வெற்றி பெற செய்த விருதாசலம் தொகுதி மக்களுக்கும், அதே போல நான் சார்ந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணிக்கும், எங்கள் கூட்டணியின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அனைத்து கழக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் முதல்கண் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்திலே நான் உரித்தாக்குகிறேன். இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக விருதாசலம் தொகுதியினுடைய உறுப்பினராக நான் பதவி ஏற்றிருக்கிறேன். இந்த தருணம், இந்த வெற்றி எங்கள் அன்பு தலைவர் கேப்டனுக்கு நான் உரித்தாக்குகிறேன். இந்த தேர்தலில் வெற்றி பெற்று என் தொகுதியாகிய விருதாசலம் தொகுதிக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி ஒரு உண்மையான வேட்பாளராக இருப்பேன் என்று உறுதிமொழி கொடுத்திருக்கிறேன். அந்த வகையில் நிச்சயமாக என்னுடைய பணிகளை சிறந்த முறையில் ஆற்றுவேன். நான் சார்ந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணியின் சார்பாக என்னுடைய வாக்கை நான் பதிய வைப்பேன். என்ன, நான் மதசார்பற்ற வெற்றி கூட்டணியினுடைய வேட்பாளராக தான் எனக்கு விருதாசலம் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறேன். எனவே நான் வெற்றி பெற்ற என் கூட்டணியின் உண்மை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என் வாக்குயை நான் பதிய வைப்பேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு கேப்டன் சார்பாகவும் தேமுதிக சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நேற்று 3 கையெழுத்து போட்டிருக்காரு. வாழ்த்துக்கள். ஏன்னா நேற்று தான் பதவி ஏற்றிருக்கிறார். எனவே அவருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று தானே இங்கே பதவி ஏற்றிருக்காரு. அதனால் கட்டாயம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவரும் கேட்டிருக்காரு, கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருக்காரு. அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நேற்று தான் பதவி ஏற்றிருக்கிறார். முதல் முறையாக முதல்வராக வந்திருக்கிறார். கட்டாயம் அவருக்குரிய நேரத்தை நாம் தருவோம். அதற்கு பிறகு மக்கள் பிரச்சனையும் தமிழகத்தினுடைய உரிமைகளையும் நிச்சயமாக சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுவோம். பதவியேற்றதும் கஜானாவில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களும் பதில் கொடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இது முதல்வராக பதவியேற்றிருக்கும் தம்பி விஜய் அவர்கள் சொன்னது. அதனால ஏன் இதை சொன்னார் என்ற கேள்வியை இந்த கேள்வியை அவரிடம் தான் நீங்க கேட்கணும். ஏன்னா முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு, அவர் தான் இதுக்கான பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா நேற்று தான் பதவியேற்றிருக்கார். அதனால உரிய அவகாசம் தருவோம். அதற்கு பிறகு தமிழகத்திற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் எங்களுடைய குரல் நிச்சயமாக சட்டமன்றத்தில் மக்களுக்காக நிச்சயமாக நாங்கள் பதிய வைப்போம். நிச்சயம் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கணும். அதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. நாளைக்கு என்ன நடக்குது என்பது இன்னைக்கு நம்ம யாருமே யூகிக்க முடியாதுங்க. அதனால நிச்சயமாக நேற்று பதவியேற்றிருக்கார், இன்னைக்கு நாங்கள்லாம் பதவியேற்றிருக்கிறோம். அந்த வகையிலே முதல்வராக பதவியேற்றவருக்கு வாழ்த்துக்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். எனவே என்ன நகர்வுகள் வருது, என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் சொல்ல முடியும். இல்லை, அதுதான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை கேப்டன் சார்பாகவும் தேமுதிக சார்பாகவும் நான் மனப்பூர்வமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.